வெல்கம் டு ஒரு இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முக்கியமான ஆளை தாங்க பார்க்க போறோம். யாருன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பிராண்டு எந்த பிராண்டு? தளபதிங்கிற பிராண்ட். அந்த பிராண்டை உடைக்கிறதான் நான் பெரிய ஆளு. பாத்துருமா? நீ பெரிய நடிகை, உச்சபட்சம் 200 கோடி 1000 கோடி. நான் ஒண்ணுமே கிடையாது. பாத்துருமா? கேட்கற கேள்வி பதில் சொல்லு. உடைக்கிறதுனால ஏங்க, நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம காமிச்ச வீடியோ நம்ம ஷார்ட் அவர் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோக்கு நிறைய ட்ரோல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல சிம்பு சொல்லுவார் வல்லவன்ல, தூக்குடி கால் தூக்குடி தூக்கு, ஆஹா அந்த பயம் இருக்கும், வெட்டிடுவேன் அப்படின்வாரு. ஏன்னா அவங்க காலை தூக்கிலாம் வந்து விஜய் பத்தி நிறைய தப்பா பேசியிருக்காரு, நம்ம ஷார்ட்டா பேசியிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு தப்பான விஷயங்க. உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்றதுனால அவரை வந்து மரியாதை இல்லாமல் பேசுறது, அது வாடான்றது போடான்றது அவன்றது இவன்றது. நான் கூட ஷார்ட்டா வந்து இப்படிலாம் பேசும்போது வயசுல வந்து ஆள் பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டா இருந்தாரு. சரி, வயசுல வந்து விஜயனோட பெரியவர் போடுறது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இல்லை விஜய் நான் யூக்கில் இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். அம்மா தான் தெரியுது சின்ன ஆள் தாங்க அவரு. ஆனா நம்ம வயசுக்கு மூத்தவங்க அப்படின்ற ஒரு மரியாதையாம விஜய் அண்ணாவை பத்தி எப்படிலாம் திரும்ப பேசினாங்க. ஆனா இப்போ விஜய் அண்ணாவுக்கு 110 அந்த மெஜாரிட்டி கிடைச்ச உடனே அப்படியே பேச்சு டோட்டலா மாறிடுச்சுங்க. அவருன்றாங்க, டிவிக்கு தலைவர் அப்படின்றாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வரும். என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சாட்டையால தான் வந்து நான் தமிழர் கட்சி அழிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அது ஒரு காரணம் தான். அதுவும் ஒரு காரணம். அது காரணம் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இவர் வந்து அவங்க கட்சியை பத்தி பேசினதை விட விஜயனாவை திட்டினது தான் ஜாஸ்தி. அதனாலே வந்து விஜயனா வந்து நிறைய பேர் மக்களுக்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க. அதுதான் காரணம். அவங்க கட்சி என்ன பண்ண போகுது, என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு நாள் கூட நம்ம ஷார்ட்டை வந்து பேசினதே இல்லைங்க. அவருக்கு தெரிஞ்சதான் ஒருத்தவங்க கூட போட்டிருந்தான், அவருக்கு வந்து விஜய் ஃபோபி அப்படின்னு போட்டிருந்தான். விஜய் 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 அப்படின்ட்டு ஆனால் பண்ற செயல்லாம் அப்படிதான் இருக்கும். இப்போ விஜயனாக்கு அந்த மக்கள் மத்தியில வந்து இந்த அளவுக்கு ஒரு மவுஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே வந்துங்க, நான் யாருமே நினைச்சு பார்க்கல. ரசிகர்கள் போடுவாங்க, ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சோம். நான் கூட எதிர்கட்சி தலைவராக தான் வருவார் நினைச்சேன். ஆனா தமிழ்நாட்டையே ஆளுவாரு அப்படின்றது வந்து யாருமே நினைச்சு பார்க்கலாங்க. ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரியும், கண்டிப்பா வந்து நான் தமிழ்நாட்டையே ஆளுவேன் அப்படின்னு அவர் ஆளுவார்ன்ற விஷயம். அது யாருன்னா நம்ம முதலமைச்சர், அது ஜோசப் விஜய். அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு நான் தமிழ்நாட்டை ஆளுவேண்டா அப்படின்ட்டு சொல்றதை செய்வாரு. அதுதான் அவரோட பழக்கம். சாட்டை உண்மை நல்ல ஒரு பேச்சாளருங்க. அதை யாரும் மறக்கவே முடியாது. பேச்சுல அந்த தமிழோட அந்த உச்சரிப்புலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பேச்சாளர். அது வந்து ராமாயணத்துல வந்து தப்பு, மகாபாரதத்துல வந்து கர்ணன் எவ்வளவு பெரிய மாவீரன். கடவுளோட அருள் வந்து அவருக்கு இருக்கு. ஏன்னா பிறக்கும் போதே வந்து கவச குண்டத்தோட பிறந்தவர். அவரா நினைச்சாதான் வந்து அவரால் சாக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பாதுகாப்பு வந்து இருந்தது. அவர் இறந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் ரொம்ப நல்லவருங்க. தானத்துல வந்து அவரை அடிச்சுக்க முடியாது. தானம்னா ஒரு பெரிய கர்ண பரம்பரை அப்படின்வாங்க. தானத்துல அவரை அடிச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தப்பான ஒரு சைடு இருந்ததுனாலதான் வந்து அவர் இறந்தாரு. எவ்வளோ பேர் கேட்டாங்க, நீ வந்து ரொம்ப நல்லவன், எதுக்கு தப்பான ஒரு இதுல இருக்க, இந்த சைடு வந்தா நீ உண்மையிலேயே வந்து உன்னை இன்னும் வந்து மக்கள் வந்து போட்டுருவாங்க, மறக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா பழக்கின அந்த நண்பன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவன் தப்பான சைடு இருந்துட்டு பிரியோன சைடு இருந்து லாஸ்ட்ல வந்து அழிஞ்சாங்க. அதே மாதிரிதான் சாட்டையும். ஆக்சுவலா வந்து சீமான் அவர்கள் உண்மையிலே வந்து ஒரு நல்ல மனிதராக தான் இருந்தாரு. அதாவது இருக்காருன்னு சொல்ல வரல, இருந்தாருன்னு சொன்னேன். அது வந்து 2 கட்சி ஆளும்போது எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஒரு மனுஷன் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டானா, நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போக்க மாட்டானா அப்படின்ட்டு தமிழக மக்கள் நினைக்காத வருஷமே கிடையாதுங்க. எவனா ஒருத்தர் புதுசாக வர மாட்டானா அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ வந்து சீமான் வந்தார். எனக்கு சரியா தெரியல, சீமான் முன்னாடி வந்தார், விஜயகாந்த் சார் முன்னாடி வந்தார், எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அரசியல் இப்போதான் நான் கொஞ்ச நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன், அதனால தெரியல. என்னன்னா சீமான் வந்து ரொம்ப எல்லாரும் வந்து நினைக்க ஆரம்பிச்சாங்க. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் வந்து நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுறாரு அப்படின்போது எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆக நல்ல ஒரு மனுஷன் வந்து நம்மள ஆள போறாரு அப்படின்ட்டு எல்லாரும் சீமான் தான் வரணும் அப்படின்ட்டு போட்டாங்க. அந்த எலெக்ஷன்ல ஒரு 4 இடத்தையோ ஏதோ பிடிச்சாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு நாள் நம்பிக்கை வச்சாங்க. வந்து புதுசுதான்,
பட் இருந்தாலும் மக்கள் அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சாங்க. காரணம் என்ன, அவரோட நடவடிக்கை, பேச்சு எல்லாம், அவரோட கொள்கை எல்லாம் மக்களுக்கு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் பண்ணின விஷயங்கள், பேசின பேச்சு, அந்த விஜயலட்சுமியோட இருந்த வீடியோ, அப்புறமா அவர் ஒவ்வொரு தடவையும் அவர் பேசுகிற பேச்சு அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்குறவங்களுக்கு வந்து எரிச்சலையும் வந்து சிரிப்பியும் தான் உண்டாக்குச்சு. அதனால தான் வந்து அவரோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம விஜயண்ணா உள்ள வரும்போது அவர் பேசுகிற பேச்சு, விஷயம் எல்லாமே வந்து கொள்கை எல்லாம் மக்களுக்கு பிடிச்சி போயிடணும். இவரை வந்து இவர் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவர் விரும்புறவங்க விரும்பிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அவருக்கு அவர் சீமான் அவர் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து விஜயோட எனக்கு வேட்டில் தான் விஜய் நகர் வந்துருச்சு அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன்னா வந்து நம்ம சாட்டை துறமுறைகளா இருக்கட்டும், இல்லை அந்த கட்சிக்காரர் சேர்ந்தவர்களா இருக்கட்டும், எல்லாம் வந்து விஜயை பற்றி தப்பா பேசினா தவிர நம்மளுடைய கட்சி என்ன பண்ண போகுது அப்படின்னு அவர் பேசவே இல்லை. விஜயனா வந்து விஜயனாவும் கட்சிகளை பேசினாரு, கட்சிகளை பத்தி பேசினாரு, டிவிஎம் பத்தி பேசினாரு. அவங்க செஞ்ச தப்ப சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க என்ன பண்ணாங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் ஜெயிச்சாரு. அதே மாதிரி இவங்களும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எப்ப பாரு விஜய் விஜய் அப்படின்ட்டு பேசி இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஓட்டியும் வந்து சாட்டா தர்மர் வந்து இது பண்ணாரு. விஜய் நல்லா ரீச் பண்ண வச்சாரு. விஜய் நான் வந்து நம்ம விஜய் அப்படி பேச சொல்லிட்டேன். நம்ம சிஎம் வந்து நல்லா வந்து ரீச் பண்ண வச்சது நம்ம சாட்ட முருகன் தான். ஒரு காலத்துல சீமான்ன்றவங்களாம் இந்த மாதிரி வெறுக்க காரணம், அதாவது நான் நிறைய குடும்ப பெண்கள்லாம் கேட்டேன், சீமான் தான் வரணும் நாங்க அப்படின்றவங்களே வந்து இப்போ வெறுக்கிற மாதிரி பண்ண வச்சாரு. அதை விஜயலட்சுமி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விஜயலட்சுமி கூட இருந்த வீடியோ இதெல்லாம் வரும்போது மக்கள் வந்து அவர் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அவர் பேசுற விஷயம்லாம் வந்து காமெடியா எடுத்துட்டாங்க. இப்போ அவரை வந்து ஒரு சீரியஸா நினைக்கல. எப்படி விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் ஹீரோ நினைச்சு அதுக்கப்புறம் இந்த மீடியெல்லாம் சேர்ந்து காமெடி ஆகினாங்களோ, அதே மாதிரி வந்து சீமான் இருந்ததை வந்து கொஞ்சம் ஓட்டிட்டு இருந்தது, அதை வந்து நம்ம சாட்டை வந்து முடிச்சு விட்டாரு. அதை வந்து மறக்கவே முடியாது, மறுக்க முடியாத உண்மை. முடிச்சது காரணம் அவர் தான். ஏன்னா 4ல வந்து 0 எடுத்துட்டு வந்துட்டாரு. விஜய்னு சொன்னாரு. இப்போ வந்து மரியாதை பேசுறாரு. ஏன்னா வந்து சாட்டியே எதிர்பார்க்கல விஜய்க்கு இந்த அளவுக்கு மவுஸ் இருக்க மாட்டேன். பசங்க எல்லாம் வந்து தற்கொலை பசங்க ஓடுறாங்க, கூட்டம் ஓட்டாம வருமா, கூட்டம் தான் ஓட்டாம வரும், கூட்டம் இருந்தால் தான் நாங்கள் ஓட்டு வரோம், கூட்டமே எப்படி ஓட்டு வரும் அப்படின்றது. அதனால இனிமேல் கூட்டம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தனக்கா கூட்டம் வருதா, காசு கொடுக்காம கூட்டம் வருதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா காசு கொடுத்து கூட்டம் வேற. இப்போ நானே ஏடிஎம்கே டிஎம்கேலாம் வந்து நான் இன்னொரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேங்க விவசாயத்தை பற்றி. விவசாயிகளாம் சந்திக்கும் போது அவங்க சொல்ற ஒரு விஷயம், எனக்கு 10,000 கொடுத்தாங்க, 5,000 கொடுத்தாங்க, அவங்களுக்கு தான் போடும். அப்படி ஓட்டு வந்தது தான் வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே இவ்வளோ ஓட்டு இல்லைன்னா டெஃபினட்டா சதி இருக்கும். இன்னும் வந்து அந்த ஒரு 10 சீட்டுக்காக விஜய் அலைஞ்சிட்டு இருந்தாரு. அந்த இது எப்படி கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி காசு கொடுத்தல கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஊருக்கு போய் ஓட்டு போடலைங்க. ஏன்னா நிறைய 10,000 பஸ் விட்டாங்க, ஆனால் உண்மையிலேயே பஸ்ஸே விடலைங்க. எத்தனை ஊர்ல தெரியுமா பஸ் வந்து இல்லாம தவிச்சு, அதுல கொஞ்சம் ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியாச்சு. இல்லைன்னா டெஃபினட்டா தனியா நின்று ஜெயிச்சிருப்பாரு. இன்னும் பெரிய சரித்திரம் பேசும். ஆனா இப்போதும் சரித்திரம் பேசும். 100 1000 வருஷம் இல்லைங்க, எங்க லட்சம் வருஷம் போனாலும் கண்டிப்பா அவரை பத்தி, விஜயனை பத்தி கண்டிப்பா வந்து நம்ம சிஎம் சாரை பத்தி, அதாவது சிஎம் தான் இப்போ விஜயனா தான், அவரை தான் சொல்றேன். நான் முக ஸ்டாலின் சாரை சொல்லல, சிஎம் விஜயனா தான் சொல்றேன். அதனால வந்து கண்டிப்பா சரித்திரம் பேசும். அதனால நான் சாட்டைக்கு இப்பவும் சொல்றேன், அவர் வந்து அந்த கட்சியில இருக்கிறதோட வேற கட்சிக்கு, அதாவது டிவிகேக்கு வந்து உண்மையில, ஏன்னா வந்து மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. யார் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பா, யார் நம்மள வேலை செய்ய, அவங்களதான் செலக்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதனாலதான் ஒரு 110 சீட்டு வந்த ஒரே வருஷத்துல ஒரு மனுஷன் அடிக்கிறாருன்னா அப்போ மக்கள் அவரை நம்புறாங்க. மக்கள் மனசுல அவர் இடம் முடிச்சிட்டாரு. அதனால வந்து சாட்டை அங்க இருந்து விஜயனை பத்தி தப்பா பேசாம, அவரோட இது பேசாம, அவர் கட்சியில சேர்த்து அவரோட என்னென்ன பணிகள் செய்யறாரு, என்னென்ன செய்யப்படுற, என்னென்ன சிறப்பா செஞ்சாரு அப்படின்றத ஆணி அழுத்தமும் சொன்னோம்னா கண்டிப்பா சொல்ற சாட்டியோட வாழ்க்கை மரம் மக்களோட அடுத்தது என்ன பண்ணலான்ற ஐடியா கொடுத்தாங்க. விஜய் பத்தி A to Z தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால விஜய் சார், சிஎம் சார் வந்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணா மக்களுக்கு பிடிக்கும், என்ன பண்ணா மக்களை சேஃப்டி பண்ணலாம் அப்படின்ற நல்ல கருத்துக்கள் வந்து சாட்டை வந்து சொல்லணும். சொன்னா மட்டுமே சாட்டோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்ல மறுபடியும் அவங்க பண்ற அவங்களே எதிர்த்து பேசியிருந்தா சாட்டை எல்லாருமே யூடியூப்ல வர அந்த வருமானத்தை வச்சு மட்டும் தான் இருக்க முடியும். ஆனா வாழலாம். ஆனா வந்து மக்கள் வெறுக்க தான் ஆரம்பிப்பாங்க. நான் தமிழருக்கு கண்டிப்பா வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதனால வந்து சாட்டை கிட்ட என்ன நான் கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, அவர் வந்து டிவிகே சைடு வரணும். வந்து மக்களுக்காக என்ன பண்ணலாம், என்ன பண்ணா மக்கள் வந்து நல்லா இருக்கும், மக்களோட வகைனா வந்து எல்லா அரசியலும் மக்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து எல்லா அரசியல் கட்சியும் போராடுறாங்க. ஆனா இப்போ மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க, யாருக்கு வந்து சம்பாதிக்கணுன்றதுக்காக வர்றது, யார் மக்களுக்கு செய்யணுன்றதுக்காக வர்றதுன்றது வந்து மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுறாங்க. இந்த 5 வருஷம் வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு திருப்திப்படுத்துறாங்க. மறுபடியும் வந்து விஜயன் வந்து இப்போ 10 நிமிஷம் பேசினாரு. அப்போ 10 நிமிஷம் பேச தேவையில்லைங்க, 2 நிமிஷம். அவர் ஃபேஸை கட்டினாலே கண்டிப்பா மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர் ஆட்சி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஏன்னா இது வரைக்குமே வந்து அவர் சொன்னதை தான் செஞ்சிருக்காரு. இவ்வளோ பேர் சொன்னதை வந்து செய்யவே போயிட்டாங்க.
அரசியல் அப்படின்னாலே காசு இழந்தவங்க தான் ஜாஸ்தி. அதனால பயந்து ஓடினவங்க லிஸ்ட்லாம் இருக்கு. நம்ம சத்யராஜ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேசுவாங்க, உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா தெரியும் உள்ள வந்து காசு இழக்கணும், மரியாதை இழக்கணும், எல்லாத்தையும் இழக்கணும். ஆனா வந்து சம்பாதிக்கிறது தான் எல்லாரும் யோசிச்சாங்க. யாரும் வந்து மக்களுக்காக யோசிக்கல. மக்களுக்காக யோசிச்சு ஒரு தலைவன் வந்திருக்காரு. பட் அந்த தலைவனை பத்தி ஒரு தப்பா இனிமேல் தப்பா பேச முடியாது. ஏன்னா இப்பயும் வந்து வாங்க விஜய் அவர்கள் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இப்போ சிஎம் ஆயிட்டாரு. அதனால வந்து அவரோட கட்சியில சேர்ந்து மக்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஐடியாவை கொடுத்தாருன்னா கண்டிப்பா அவரோட இது வந்து உயரும். மரியாதையும் வந்து மக்கள் மனசுல வந்து ஒரு மரியாதையும் வந்து கண்டிப்பா வந்து சாட்டைக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாட்டை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு சாட்டை பேசணும் கொஞ்சம் நஞ்சம் பேச்சு இல்லைங்க. அதுக்கு நான் விர்ச்சுவல் வாரிசுலாம் திட்டியிருக்காங்க. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் அசிங்கமாக பேசியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தன் தப்பே பண்ணாத ஒருத்தன் வந்து திட்டும் போது கோவம் யாருக்கு வராது. நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தன், நம்மளுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒருத்தனை வந்து தப்பே பண்ணாத ஒருத்தனை நீ தப்பு செஞ்சான் அவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லும் போது திட்டதான் செய்வாங்க. அப்படிதான் திட்டினாங்களே தவிர உங்க மேல தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம சிஎம் விஜய் இருக்கார்ல, அவருக்கு வந்து டிஎம்கே மேல எந்த ஒரு தனிப்பட்ட கோவலம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் ஏடிஎம் கவர்மெண்ட் தனிப்பட்ட கோவம் எதுவுமே கிடையாது. அவரை பத்தி மக்களுக்கு இப்படி செய்யல, மக்கள் இப்படி இருந்தா நல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து அரசியல் வந்தாரு. இப்ப வரைக்கும் சரி அவரை அங்கிள் கூப்பிட்டதுக்கு பிரச்சனை ஆச்சுன்னு தான் இப்ப வரைக்கும் சரி ஸ்டாலின் சார் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுறாரு. அது அவங்க எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியல. இப்பவும் சரி விஜயநாத் படத்துக்கு டிஎம்கே வந்து எதிரி கிடையாது. என்னன்னா மக்களுக்கு இந்த மாதிரி செய்யுங்க, யார் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, நான் வந்து செய்யறேன், நீங்களும் வந்தா செய்யதான் ஆகணும். சரிங்களா, அதனால வந்து சாட்டை பத்தி பேசணும்னு தோணுச்சு. நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், சாட்டை பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு விஷயம் அதுக்கு உங்களுக்கு உங்கள் ரகுவரன் டாட்டா பை பை.